வணக்கம். சிபிஎல் சிந்தனை களத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வாழ்க மகிழ்வுடன். இன்றைய சிந்தனைக்கு உங்களிடம் ஒரு சில கருத்துக்களை விளக்க முன்வருகிறேன். சென்னை வண்ணாரப்பேட்டையில் ஒரு மொத்த துணி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு தொழிலதிபர். அவருக்கு 2 மகன்கள், இருவருக்கும் திருமணமாகி பேரப்பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஈரோடு பவானி கூடுதுறையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய சொந்த ஊருக்கு குலதெய்வம் கோவிலுக்கு வழிபாடு செய்வதற்காக குடும்பத்தோடு அனைவரும் செல்கின்றனர். ஊரையெல்லாம் பார்த்துவிட்டு குலதெய்வம் கோவிலில் வழிபாடு செய்து கொண்டிருக்கும் பொழுது பவானி ஆற்றில் ஒரு பெண், குளித்துக் கொண்டிருந்த ஒரு பெண் ஆற்றில் அடித்துச் செல்லப்படுவதை அந்த 2 மகன்களும் பார்க்கிறார்கள். இருவருக்குமே தவிப்பு, அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்று. உடனடியாக இருவரும் தங்களுடைய உடைகளை களைந்துவிட்டு அந்த பெண்ணை காப்பாற்ற ஆற்றில் குதிக்கிறார்கள். அவர்களுடைய போராட்டம் அந்த பெண்ணை காப்பாற்ற முடிகிறது. ஆனால் அவர்களை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. இருவரும் சுழலில் சிக்கி ஆற்றில் மூழ்கி இறந்து போகிறார்கள். அந்த குடும்பத்தின் நிலையை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். குலதெய்வம் கோவிலில் நின்று கொண்டிருந்த அவர்கள் தங்களுடைய குலதெய்வங்களான மகன்களை இழந்து தவிப்பதை ஊரே கண்ணீரோடு வேடிக்கை பார்த்தது. கடவுள் இருக்கிறாரா? கடவுள் இருந்தால் இப்படியெல்லாம் நடக்குமா என்கின்ற கேள்வி அவர்களை துளைத்தெடுத்தது. நம்முடைய வாழ்க்கையில் கூட பல சந்தர்ப்பங்களில் நாம் இழக்க வேண்டியதை அதிகமாக இழந்து தவிக்கும் பொழுது ஏன் இப்படி நடந்தது என்கின்ற கேள்வி நம்மை துளைத்துக் கொண்டே இருக்கும். இந்த கேள்விகளோடு தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இழப்புகளை இழப்புகளாக ஏற்றுக்கொண்டு இருப்பதை நிம்மதியாக பார்த்து கொள்வதற்கு, வாழ்ந்து பக்குவப்படுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். இழப்புகள் எப்பொழுதும் நம்மை இறுகச் செய்கின்றன. மாறாக இழப்புகள் நம்மை வாழ வைக்கின்றன என்பதை உணர்ந்து கொண்டு இந்த சிந்தனையை இத்தோடு நிறைவு செய்வோம். இன்றைய மருத்துவ குறிப்பு: தினமும் ஒரு மாதுளை பழம். மாதுளை பழத்தை உண்பவர்கள், அதை சாறாகவோ அல்லது பழமாகவோ எடுத்துக்கொள்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதத்திலும் சோர்ந்து போகாமல் இயங்கிக் கொண்டே இருப்பார்கள். எனவே மாதுளையை நாம் உண்போம், நம்முடைய உடலை பேணி காப்போம். நன்றி. வாழ்க மகிழ்வுடன்.